வந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இங்கே பெருமளவில் கூடியிருக்கும் நகரத்தார்களும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியும் வணக்கம். மிக தூரங்களிலிருந்து பல வேலைகளை உங்களது சொந்த வேலைகளை தள்ளிவிட்டு என்னுடைய ஒரே எங்களை சார்ந்தவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த அன்பு இந்த பாசமும் என்னை மேலும் ஒரு கட்டாயமான பகுதிக்கு தள்ளி செல்கிறது. இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல காசிங்கிறது ஒரு இந்துக்களுக்கு ஒரு புனித ஸ்தலம். இந்துக்கள் வாழ்வியல் முறைய ஒரு விட்டு கூட விடாமல் வாழ்ந்து காட்டியவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நகரத்தார்கள். இதை கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதும் போதே எப்படி நகரத்தாருடைய வாழ்க்கையில் முறை இருந்ததோ அதை பற்றி தான் அவர் எழுதினார். ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் இந்து மதம் என்றார். அதனால் இந்து மதமும் நகரத்தார்களும் வாழ்வியல் முறையில் ஒன்றிருந்தவர்கள். காசி ஒரு புண்ணியஸ்தலம். அதில் நகரத்தார்கள் ஈடுபட்டதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை, வேறு எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. அது கிட்டத்தட்ட நம்மளுடைய பெரியோர்களால் 200 ஆண்டுகளுக்கு மேல் பாதுகாக்கப்பட்டு இன்று நம்மை சேர்ந்திருக்கிறது. ஒரு சீரிய வாழ்க்கை முறையை எப்படி வாழ்வது என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று இறைவனுக்கு சேவை செய்யும் போது மனித வாழ்வின் நோக்கம் அமைய வேண்டும் என்றும் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் நகரத்தார்கள் சிவனுக்கு சேவை புரிய தேர்ந்தெடுத்த இடம் காசி. அந்த காசியில் 20 வருடங்களாக 200 வருடங்களாக பலவிதமான பணிகள் செய்யப்பட்டு கடந்த ஒரு 2 பருவங்களாக கிட்டத்தட்ட 6 வருடங்களாக பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கு காரணம் நம்ம நகரத்தார்களின் உழைப்பும் நகரத்தார்களின் முழுமூச்சான ஈடுபாடும் இறைப்பணியில் நமக்கு இருந்த நம்பிக்கையும் தான். அவர்கள் முடித்துக் கொடுத்த அந்த காரியத்தை நாம் வெற்றிகரமாக எடுத்து சென்று அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் உள்ளோம். சொக்கண்ணை விட்டு ஆட்சிக்கு சேம்பரம் அரசாங்கத்தில் ஒரு ஆட்சி அவங்கள புண்ணாட கொடுக்கணும். சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஊர் தேவக்கோட்டை, சங்க தலைவர் கோயில் மாத்தூர், அரும்பாக்கூர். என்னுடன் பிறந்தவர்கள் 9 சகோதரர் சகோதரிகள். 50 வருட நிதி நிறுவன சேவை. அதைத் தொடர்ந்து தற்போது எனது சிறிய சொந்த தொழில்களை கவனித்துக் கொள்ள இந்தியா திரும்பி 2 வருடங்கள் ஆகிறது. தற்போது ரெட்டியார் சத்திரம் என்ற ஊரில் வந்து வருகிறேன்.
எனது மனைவியும் என்னோடு இங்கு வந்திருக்கிறார்கள். இது என்னை பற்றிய ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். காசி நகரத்தார் மேலாண்மை கழகத்தின் 2026-29 பருவத்திற்கான தலைமை நிர்வாக பொறுப்பை எனக்கு அளித்து காசி விஸ்வநாதருக்கும் நகரத்தார்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளவே இங்கு வந்துள்ளேன். கடவுளின் கருணையால், கடவுள் நம் மீது கொண்ட பிரியத்தால் நமது சொத்துக்கள் என்றும் மீட்கப்பட்டு அது ஒரு பெரிய கட்டிடமாக மாற்றப்பட்டு நமக்கு சமூக நலன்களாக மாறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை இதற்கு முந்தைய பருவத்தில் நிர்வாக குழுவினர் ஏற்படுத்தி சென்றுள்ளார்கள். அதற்காக பாடுபட்டு உழைத்த முந்தைய காசி நகர மேலாண்மை கழகத்தின் பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு மற்றும் அதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழுக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்த்தி நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். தங்கள் அனைவருடைய அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் நமது நகரத்தார் கருத்தரத்தில் நினைவில் நின்று தங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கும். நிலச்சொத்துக்கள் மீட்கப்பட்டு புதிய நல்லதொரு வருமானத்தை தரும் சொத்து உருவாக்கப்பட்டு நாம் இப்போது அடுத்த கட்டமான அதன் பாதுகாப்பு, பராமரிப்பில் சமூக நலன்களை பெருக்கும் பகுதிக்குள் தற்போது நுழைகிறோம். இட்ஸ் a new phase. ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சட்ட ரீதியான ஒரு தீர்வுகள் நமக்கு தேவைப்பட்ட போது கடவுளின் அருளால் அந்த துறையில் திறமையான ஒரு லாயர் அவர்களை சேர்ந்த குரூப்பு நிர்வாக பொறுப்பை ஏற்றது. அப்படி சொத்துக்கள் மீட்கப்பட்டு அங்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்து உருவாக்கப்பட வேண்டும் என்பது கடவுளின் நோக்கமாக இருந்ததால் எல்லோரிடம் சென்று தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய டெடிகேஷனாலும் எவ்வளவு பணங்களை சேர்த்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்டித்தரக்கூடிய ஒரு கெட்டிக்கார மனிதனை அடுத்த நிர்வாக குழுவில் கொண்டு வந்து ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இது ரெண்டுமே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவினரால் செய்யப்பட்டது. நகரத்தார்களை பற்றி நிறைய நம்ம பேசினோம். மறுபடியும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நகரத்தார்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையும் இல்லை. ஏன்னா ஒரு சிறிய அளவான ஒரு சமூகம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை கொண்ட ஒரு சமூகம், கிட்டத்தட்ட 140 கோடி 130 கோடி இருக்கிற மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் எவ்வளவு பெரிய இம்பாக்டை உருவாக்கி இங்கே இருக்காங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். தொழில் துறையிலோ இல்லை மற்ற எந்த துறைகளிலுமோ நகரத்தார்கள் உருவாக்கிய ஒரு இம்பாக்ட் என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒன்று. அதனால் அவர்கள் கெட்டிக்காரர்கள், அவர்கள் திறமைசாலிகள், அவர்களால் எதையும் நிர்வகிக்க முடியும், அவர்கள் நேர்மையானவர்கள் என்று நாம் மறுபடி சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக அதெல்லாம் ஒரு உண்மை, அது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இது எல்லாம் இப்படி இருக்கும்போது எனக்குள் எழும் ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு பெரிய நிர்வாகங்களை, இவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்த நகரத்தார்கள் ஒரு கட்டிடத்தை பராமரித்து அவர்கள் சமூக நலனுக்காக பயன்படுத்த முடியாது என்ற சந்தேகம் எப்போது எழுந்தது? ஏன் எழுந்தது? எப்படி எழ முடியும்?
இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி. ஒரு லட்சம் பேர் கொண்ட ஒரு சமூகம், 140 கோடி உள்ள ஒரு சமுதாயத்தில் எந்த துறையிலும் இல்லாத, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது உண்மை. அது தொழிலாக இருக்கட்டும், பதிப்பகமாக இருக்கட்டும், அது சினிமாவாக இருக்கட்டும், இல்லை எல்ஐசி மாதிரி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டக்கூடிய ஒரு கனவாக இருக்கட்டும், எல்லாமே நகரத்தார்கள் தான். இவ்வளவு செஞ்சு முடித்த நகரத்தார்கள் ஒரு 10 மாடி கட்டடத்தை நிர்வகிக்க இயலாது என்பது ஒரு பெரிய கேள்வி. நம்மால் நிர்வகிக்க முடியும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்படி நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொத்துக்களை மீட்பதற்கு ஒரு டீமை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சீங்களோ, எப்படி ஒரு கட்டடம் கட்டப்படுவதற்காக ஒரு திறமையான ஒரு ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் சேர்த்து அனுப்பிச்சீங்களோ, அதே மாதிரி நிச்சயமாக கடவுள் உங்கள் மனதில் புகுந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு தீர்வையும் உங்களுக்கு அளிப்பார் என்று நம்புங்கள். நகரத்தார்களை என்றுமே சிவன் கைவிட மாட்டான். என்றால் சிவனுக்கு செய்திருக்கும் சேவைகள் மிக 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 பெரிது, எண்ணில் அடங்காதது. இதைத்தான் முந்தர் கூட்டத்தில் நான் சொன்னேன். இப்ப சிவனுக்கு நகரத்தார்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காலம். நிச்சயமாக அவர் அதை திருப்பி கொடுப்பார். அதனால் அந்த சிவன் தங்கள் மனதில் அமர்ந்து அடுத்த காலகட்டம் என்ன, அந்த காலகட்டத்தில் யார் வந்தால், எந்த குழு வந்தால் அதை நிர்வகித்து நகரத்தார்கள் பெயரை இன்னும் அதிக உயரத்திற்கு எடுத்து செல்வார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல தீர்வையும் நீங்கள் தருவீர்கள். இந்த நேரத்தில் அதனால் அந்த ஐயங்கள் எதுவும் வேண்டாம். இந்த நேரத்தில் என்னுடைய 2 வேண்டுகோள்கள். ஒன்று, இந்த தேர்தல் என்ற சொல் ஒரு காலத்தின் கட்டாயம். அது நகரத்தார்கள் பண்பாடுகளுக்குள் ஒட்டி வராத ஒரு கட்டாயம். ஆனால் காலத்தின் கட்டாயத்தை யாரும் விலகி செல்ல முடியாது. அதை எதிர்நோக்கி நமது பண்பாடுகளுக்கு உள்ளேயே அதை திறமையாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல புதிய பண்பாடை நாம் உருவாக்க முடியும். அதனால் 2 வகையில் நீங்கள் உதவுங்கள். ஒன்று, இந்த காலகட்டத்தில் உள்ளே சென்றால் தொந்தரவு, 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, 2 பேர் விமர்சிப்பார்கள். இது நம்ம வயசுக்கு ஒத்து வராது. நான் எலைட் பர்சன், இல்லை நான் ரிச் மேன், இல்லை நான் ஒரு பெரிய தொழிலதிபர், இந்த மாதிரி இதுலாம் போய் நான் ஏன் ஆப்ட் பண்ணப்பேன், மற்றவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லணும், அதனால இந்த பொறுப்புகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்காதீர்கள். நாம் எல்லோருக்கும் நம் ஒரு சமூக நலன் கருதி ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற ஒரு கட்டாயத்தில் நமக்கு எல்லோருக்கும் ஒரு கடமை உண்டு. நாம் ஒரு நல்ல சமுதாய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் நம்மால் ஏதாவது ஒரு வகையில் நன்மையையோ இல்லை ஒரு நலன்களையோ கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் காலகட்டத்தில் கடவுளால் நமக்கு ஒரு கட்டளையாக எதுவும் வரப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், துணிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நகரத்தார்கள் சமூக நலன்களை கருதி சமூக சேவைகளை
நமது தொண்டாகவும் நம்ம பண்பாடாகவும் கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் நம்ம. அதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எனவே எந்த பகுதியை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், be a rich, be a elite, be a simple man, எனக்கு தெரியாது அதெல்லாம். காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் நடத்தி வந்த இறைப்பணியை, தெய்வீக பணியை, தர்ம பணியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி இந்த உலகத்தில் நகரத்தார்கள் இன்னும் சிறந்தவர்களாக, பண்பாடு உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தைரியமாக உள்ளே நுழையுங்கள். அந்த நுழையும் போது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, யூ ஹேவ் அ சாய்ஸ். உங்க லைஃப்ல எப்பவுமே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கும். நீங்க வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். பட் if you want to make your life meaningful, choose a journey which is done for a purpose, not for comfort. ஒரு காரணத்திற்காக, ஒரு காரியத்திற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். நான் ரிட்டையர் ஆயிட்டேன் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து, சௌரியமா வீட்டில் போயிருக்கலாம். ஒருவேளை நான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றாலோ இல்லை வேற பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் தள்ளப்படுவேன் என்று நம்ம எல்லோரும் நினைத்து ஒதுங்கிவிட்டால், நம்முடைய முன்னோர்களுடைய தர்ம சிந்தனைகள், அந்த நேர்மையான வாழ்வு, அவர்கள் செய்து வைத்திருந்த நல்ல காரியங்கள் எப்படி தொடரப்படும்? ஏதோ வகையில் தங்கள் அனைவரது ஈடுபாடும் இருக்க வேண்டும். ஒன்று, தாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய பிரதிநிதிகளை தயவு செய்து ஊரில் இருந்து தேர்ந்தெடுத்து நல்லவர்களை, நல்ல சிந்தனை உள்ளவர்களை, நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். இல்லை என்றால் நீங்களே வாருங்கள். ஏனென்றால் இந்த தர்ம சிந்தனையும் நமது முன்னோர்கள் செய்து வைத்த அந்த தர்மங்களும் தான் இன்றைக்கு தேதிக்கு நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலையில் நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து உணருங்கள். இன்றும் கூட இப்ப லேட்டஸ்டா வைஸ் பிரசிடென்ட் பேசின ஒரு சில வீடியோக்கள் அங்கங்க நம்ம ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப பெருமை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் அந்த சமுதாயத்தை பற்றி மிக பெருமையாக பேசி இருக்கிறார்கள். அது உண்மை. அந்த உண்மையை நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில், தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். சோ நம்முடைய பண்பாடுகள் மாறாமல் அதே பண்பாடுகளில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த தேர்தல் முறையையும் நன்றாக ஒழுங்குபடுத்தி, தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரு இந்திய அரசாங்கத்திற்கே எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு